எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாப்பாவோட தமிழ் புக்கில் இருக்க ஃபஸ்ட் லெசனை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு நான் எப்படி சொல்லித்தந்தேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட் லெசன் என்னென்னா, திருக்குறள் அறிவோம். திருக்குறளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லெசன். திருக்குறள் அறிவோமில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திருக்குறளை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு சொல்லித்தர மாதிரி ஈஸியாக. ஏன்னா அவளுக்கு ஃபுல் பேராகிராஃபை சொல்லித்தரதை விட நம்ம இந்த மாதிரி சொல்லித்தரும் போது இதை இந்த நோட்ஸை அவள் கிளியராக கற்றுக்கிட்டா அப்படின்னா நம்ம புக் பேக்கை ஈஸியாக இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்லித்தரேன்றது அவள் காதால் கேட்டுக்கிட்டா அப்படின்னாவே இந்த புக் பேக் நம்ம தெரியாமல் ஆன்சர் பண்ண வேணாம், தெரிஞ்சுக்கிட்டு லெசனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். திருக்குறள் அறிவோம் அந்த லெசனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்னா திருக்குறள் எப்படி பிரித்து எழுதலான்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறளை எப்படி பிரித்து எழுதலாம்னா, திரு கூட்டல் குறள் அப்படின்னு பிரித்து எழுதலாம். திரு அப்படின்னா என்ன மீனிங் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரு அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். திருக்கு என்ன பொருள்னா அழகுன்னு பொருள். திருக்குறளை இயற்றியவர் யார்னா திருவள்ளுவர். திருக்குறளில் 1330 குறள்கள் இருக்கிறது. திருக்குறளில் எத்தனை குறள் இருக்குது? 1330 குறள். 1330 குறள்கள் திருக்குறளில் இருக்குது. சரியா? மொத்தமாக திருக்குறளில் 1330 குறள்கள், 133 அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு திருக்குறளில் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 1330 குறள் இருக்குது. அந்த 1330 குறளும் 133 அதிகாரத்தில் அடங்கும். அதை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. திருக்குறளில் உள்ள திருக்குறள்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் சுமார் எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படின்னு பார்த்தா 2000 வருடங்கள் பழமையானது, ஆண்டுகள் பழமையானது. இது ஒரு உலக புகழ்பெற்ற நூல் அப்படின்னால உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே திருக்குறளை பற்றி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் திருக்குறள் படிக்கிறாங்க, கேரளாவில் படிக்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாது. திருக்குறள் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே திருக்குறளை பற்றின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால இது உலக புகழ்பெற்ற நூல். அதனால் திருக்குறளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. மனித வாழ்விற்கு அந்த திருக்குறளில் எதை பற்றி சொல்கிறாங்க, என்ன டீட்டெயில்ஸை திருக்குறள்லேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், எதை பற்றி நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனித வாழ்விற்கு தேவையான அடிப்படை பண்புகள் என்ன மாதிரியான பண்புகள்? பொறுமை, அன்பு, கடமை, மன்னிக்கிறது, நன்றி சொல்கிறது, பொறுத்து கொள்ளுது, விட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல பண்புகள் எல்லாத்தையும் திருக்குறளில் மனிதர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லா பண்புகளையும் சொல்கிறது. அதுலேருந்து திருக்குறள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் ரீட் பண்ணாவே அதுலேருந்து நம்ம நிறைய பண்புகளை கற்றுக்கலாம். அடுத்து எப்படின்னா, ஒரு திருக்குறளில் எத்தனை சீர்கள் இருக்குது, ஒரு குறளில் எத்தனை சீர்கள் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 சீர்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 7 சீர்கள் ஒவ்வொரு குறளில் இருக்குது. அந்த திருக்குறள் ஈரடி வெண்பாக்களால் ஆனது. ஒரு அடி, இன்னொரு அடி, ஓரடி, ஈரடி, அடிகளை கொண்டு 7 சீர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதான் ஒரு சின்ன குறள். குறள் அப்படின்னாவே என்னன்னா குறள் அப்படின்னாவே சிறியது அப்படின்னு அர்த்தம். குறளுக்கு என்ன பொருள்னா சிறியது என்பது பொருள். குறளில் எத்தனை இருக்குது? 7 சீர்கள் இருக்கிறது. 2 அடி வெண்பாக்களால் ஆனது. 133 அதிகாரம் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள் வீதம். 133 × 10 நம்மளுக்கு 1330 குறள் கிடைக்கிறோம். இப்போ குறளில் முதல் குறள் என்ன, அதோடைய பொருளை பற்றி பார்க்குறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் அகர முதல எழுத்தெல்லாம்னா எல்லா எழுத்துக்களும் முதன்மையானவை. அந்த வரிசைகளில் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானவை ஆ. அடுத்தது ஆதி. அடுத்தது வேறு என்ன முதல் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முதற்றே உலகு, உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர் யாருன்னா பகவான், கடவுள். முதற்றே அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம். முதற்றே என்பதுனால முதல். ஆதினா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் சொல்லுவோம்ல. ஆதி அப்படின்னா ஆரம்பம். ஆதி அப்படின்னா ஆரம்பம். முதற்றே அப்படின்னா என்னன்னா முதல் அப்படின்னு பொருள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா?
இதுவும் நம்ம இந்த லெசனில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லெசனுடைய புக் பேக்கை நாமளாகவே ஃபில் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பொருள் அறிக கொடுத்துருக்காங்க. திரு அப்படின்னா என்னென்னா அழகு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். திருன்னா என்னது? அழகு. முதற்றே அப்படின்னா முதல். குரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்னது, சிறியது அப்படின்னு அர்த்தம். இப்போ பொருள் அறிதல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி நான் லெசனில் இருக்க டீட்டெயில்ஸ் சொல்லும் போதே இதுக்குரிய எல்லா மீனிங்கும் சொன்னேன். இதை மேட்ச்சில் பார்க்கலாம். திரு அப்படின்னா என்னது? அழகு. திரு அப்படின்னா என்னது? அழகு. முதற்றே அப்படின்னா என்னது? முதல். குரல் அப்படின்னா என்னது? சிறியது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எதிர்ச்சொல்ல நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். சிறியது அதுக்கு ஆப்போசிட் என்னது? பெரியது. குட்டை அதற்கு எதிர்ச்சொல் என்னது? நெட்டை. ஆதி அப்படின்னா என்னென்னா ஆரம்பம். ஆரம்பமுக்கு என்னது ஆப்போசிட்? முடிவு. ஓகே, இப்போ திருக்குறள் நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. டேஸ் முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம். டேஸ் பகவன் முதற்றே உலகு ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ இந்த திருக்குறள் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம், இதோட மீனிங்கை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக புக் பேக் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. இது 2உடைய பொருளுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம டிக் அவுட் பண்ணிடலாம். எழுத்துக்கள் அகரத்தை முதலாக உடையவை. ஆமாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆ ஆ இ அப்போ ஆன்றது தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவை. ஸோ இது சரி. உலகம் ஆதி பகவனை முதலாக கூடியது. ஆமாம், உலகத்தில் இருக்க நம்ம எல்லாத்துக்குமே முதன்மையானவர் ஆதினா என்னது? ஆரம்பம். ஆரம்பம் என்னது? பகவன் தான். ஸோ ட்ரூ. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற என்ன சொல்லலாம்? இவர் தான் நம்மளுடைய திருவள்ளுவர். இவர் திருக்குறளை இயற்றினார். நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லும்போது நம்ம திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே இந்த பிக்சர் அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரெசென்டபுளாக ஆகும். திருக்குறளில் எத்தனை குறள்கள் உள்ளது? திருக்குறளில் 1330 குறள்கள் உள்ளது. திருக்குறள் எதனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னா 3 பிரிவுகள். 3 பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற 3 பிரிவுகளை உடையது. ஸோ இந்த லெசனில் உள்ளதை நான் டீட்டெயில்ஸாக நோட்ஸ் எடுத்து சொல்லியிருக்கேன். அதுக்குரிய அந்த நோட்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி குழந்தைங்க அந்த வீடியோ வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா புக் பேக்கை நீங்களாகவே கேட்கலாம். இதுக்கு என்ன வரும் சொல்லலாம், இன்றைக்கி இது என்ன வரும் சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்டு ஆன்சர் பண்ண வைக்கலாம். இதான் புக் பேக். நான் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு, நான் சொல்லி தந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுல தான் நான் நெக்ஸ்ட் உள்ள லெசன்லாம் பாப்பாவுக்கு எப்படி சொல்லித்தரேன்றதை நான் ஒரு வீடியோவை எடுத்து கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய்.